பரமக்குடி அருகே நீரின்றி நெற்பயிர்கள் கருகி வருவதால் அறுவடைக்கு வழியின்றி விளைநிலத்தில் கால்நடைகளை கொண்டு மேய்விடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. விவசாயிகளின் வேதனையை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் ஜீவகாருண்யர் வள்ளலார். பரமக்குடியை சேர்ந்த விவசாயிகளும் தாங்கள் பயிரிட்ட நெற்பயிர்கள் கருகி வருவதைக் கண்டு சொல்லனா துயரத்தில் தவித்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுமார் 1.5 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. வறட்சி மாவட்டம் என்பதால் இங்கு NLR ரக நெற்பயிர் அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. பெரும்பாலான விவசாயிகள் வைகை ஆற்று நீரை நம்பியே நெல் சாகுபடி செய்து வருகின்றனர். அந்த வகையில் பார்த்திபனூர், நெல்மடூர், வளிமரிச்சான், பிடாரிச்சேரி உள்ளிட்ட கிராமங்களில் பார்த்திபனூர் மதகு அணையில் இருந்து பிரிந்து செல்லும் பரளையாற்றை நம்பியே விவசாயம் மேற்கொள்ளப்படுகிறது. அவ்வப்போது மழை பெய்து வந்த நிலையில் கண்மாய்க்கு ஓரளவிற்கு தண்ணீர் வந்தது. இதை பயன்படுத்தி நெற்பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சி வந்தனர். பயிர்கள் நன்கு வளர்ந்து பழந்தரும் நேரத்தில் மழை இல்லாததால் கண்மாய்க்கும் போதிய நீர்வரத்து இன்றி வறண்டு போனது. உரிய நேரத்தில் தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் போனதால் நெற்பயிர்கள் கருகின. அத்துடன் நீர் தேங்கியிருக்க வேண்டிய விளைநிலங்கள் வறண்டு வெடித்து காணப்படுகின்றன. இதனை கண்டு விவசாயிகள் கண்ணீர் வடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் பயிர்கள் கருகியதால் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் விதைச்சி கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆச்சு. உரம் போட்டு களை எடுத்துட்டோம். களை எடுத்து இந்த மாதிரி இவ்வளோ பயிர் வந்துருச்சு. இவ்வளோ பயிர் வந்துமே இந்த பூரா விருவோடி போய் இது போய் செத்து போயிடுச்சு. பயிருக்கான இழப்பீடு கிராமம் இது நிர்வாகம் பார்த்து எங்கள் முதலமைச்சர் பார்த்து இது பண்ணி எல்லாம் கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். ஏக்கருக்கு 30,000 ரூபா செலவாகுது. இன்றைக்கெலாம் களை எடுக்கிறதுக்கெலாம் இன்றைக்கி 500-600 கேட்குறாங்க. நிமிர்ந்த ஆள் வேலைக்கு 1000 ரூபாய்க்கு மேலே போயிடுது. நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கே நாங்கள் வயக்காட்டை சும்மா தரிசு போட்டு போகிற நிலைமையிலே இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாரும் பார்த்து ஒரு நிவாரணையை பார்த்து இந்த இன்சூரன்ஸ் பதிஞ்சிருக்கு, அந்த இன்சூரன்ஸுக்கு பார்த்து எங்களுக்கு கொடுக்கணும்னு தாய்மூடம் கேட்டுக்கொள்கிறேன். லட்சக்கணக்கில் செலவு செய்து பயிரிட்ட நிலையில் நீரின்றி பயிர்கள் கருகி வருவதால் இனி பயிர்களை காப்பாற்ற முடியாது என்ற நிலையில் விளை நிலங்களில் கால்நடைகளை மேய விட்டுள்ளனர் விவசாயிகள். பெற்ற பிள்ளைகளைப் போல பாதுகாத்து வளர்த்த நெற்பயிர்கள் கருகுவதையும் கால்நடைகள் மேய்வதையும் பார்ப்பதென்பது எத்தனை கொடிய வேதனை. பரமக்குடி சுற்று வட்டாரத்தில் மட்டும் 14,000 ஹெக்டேர் பரப்பளவில் நேரடி நெல் விதைப்பு நடைபெற்றுள்ளது. தங்கள் பகுதி விவசாயத்தை பாதுகாக்க பரளையாற்றில் தண்ணீர் திறக்கப்பட வேண்டுமென்றும் வைகை ஆற்றில் இருக்கக்கூடிய நாட்டார் கால்வாயில் தண்ணீர் பாய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டுமென்றும் தமிழ்நாடு அரசுக்கு பரமக்குடி விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். வைகையில் இருக்கக்கூடிய நாட்டார் கால்வாய் என்பது இன்னும் முடிவுறாத ஒரு நிலை இருப்பதால் இந்த நிலை இருக்கிறது. அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம் மாவட்டத்தின் பகுதியில் இருக்கக்கூடிய பரளையாற்றுக்கு செல்லுகிற வழித்தடம் என்பது கடந்த 20-25 நாட்களாக அடைத்து வைக்கிற ஒரு நிலை என்பது இருக்கிறது. உடனடியாக குடிநீர் ஆதாரத்தை முன்னிட்டு இந்த பகுதி வறண்ட நிலை இருப்பதை ஆற்றை மீட்டெடுக்கும் பொருட்டாகவும் மாவட்ட நிர்வாகம், பொதுப்பணித்துறை, தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையீடு செய்து பரளை கால்வாய் திறந்து ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தென்பகுதி முதுகுளத்தூர், கடலாடி, சாயல்குடி, கமுதி போன்ற பகுதிகளிலே தண்ணீர் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவிரி, வைகை, கிருதுமால், குண்டாறு இணைப்பு கால்வாய் பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மழைக்காலங்களில் கிடைக்கும் நீரை சேமித்து வைக்கும் வகையில் குளம், குட்டை, தடுப்பணை போன்ற நீர்நிலைகளை அமைக்கக்கூடிய தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்பட்டால் மட்டுமே விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதுகாக்க முடியும். சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் சிந்திப்பார்களா? மாலை முரசு செய்திகளுக்காக பரமக்குடி செய்தியாளர் சசிகுமார்.